அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டரிலிருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. நம்ம இதுவரைக்கும் என்னென்ன இலக்கண விதிகள் எல்லாம் பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, உகர ஈற்று அல்வழி புணர்ச்சி, உகர ஈற்று வேற்றுமை புணர்ச்சி, அதனுடைய வகைகள் எப்படி எல்லாம் புணரும் அப்படிங்கறத பார்த்திருந்தாங்க. இப்போ அகர ஈற்று அல்வழி புணர்ச்சி நான் எடுத்து போட்டேன். அப்புறம் அகர ஈற்று இடைச்சொல்லும் வினைச்சொல்லும் அதுவும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்திருக்கேன். அதன் அடிப்படையில அகரத்தை அகர சுட்டின் முன் மெல்லினம் இந்த விதி எப்படி உபயோகப்படுத்தலாம்னு பாக்கலாங்க. ஆ கூட்டல் ஞாலம்னு கொடுத்திருக்கிறாங்க. ஆங்கிறது என்னங்க? ஒரு சுட்டு எழுத்துங்க. சரிங்களா? அப்போ இந்த சுட்டு எழுத்தினை தொடர்ந்து வருமொழியாக ஞா நா மா, சரிங்களா? ஞா நா மா இது எல்லாம் வரும்போது இந்த மெல்லினத்துக்கு இனமான என்னங்க? மெல்லினத்துக்கு இனமான மெல்லின ஒற்றே இங்க மிகும் அப்படிங்கிறது ஒரு விதி. சரிங்களா? சுட்டின் முன்னர், இந்த சுட்டின் முன்னர் ஞா நா மா இந்த தோன்றின் ஒட்டிய ஒற்றிடை இதனை தொடர்ந்து இதற்கு இனமான மெல்லின எழுத்து ஒற்றிடை மிகுதல் வேண்டும். சரிங்களா? சரிங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இனி நான் எல்லா இலக்கணங்களும் நல்லா வரிசையாக உங்களுக்கு எடுத்து பதிவிடுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இனி எல்லா பதிவுகளும் உங்களுக்கு வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.